Good morning students. I hope you all understand my previous videos. Today I am going to continue with microorganism 4. Okay. In the last video I had explained you what is the uses of the microorganism which was used in the medicine department, agricultural department. In medicine department we have seen like antibiotics, what is a vaccine, what is an antibiotic and all. And in the agricultural department we have seen that is nitrogen fixation and this thing natural fertilizer, biocontrol agents, and also in the industry standing process, retting process, and like alcohol production, wine production, and in the daily life, day-to-day life, we are making curd, from that we are making cheese, and in the bakery items, everything we have seen in the uses of the microbes in the different fields. Likewise, we will see the harmfulness of the microorganisms. Okay, so harmfulness, a few microorganisms are harmful to the humans and animals and plants. What is harmfulness? Harmfulna ரொம்ப கெட்டது, நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியது. இப்போ என்ன கொரோனா வைரஸ் நமக்கு என்ன பண்ணுது? கொரோனா டிசீஸ் காஸ் பண்ணுதா? அது மாதிரி அது ஒரு வைரஸ். அதே மாதிரி சில பாக்டீரியா, சில வைரஸ், சில ஃபங்கைலாம் நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது. நமக்கு மட்டும் இல்லை, அனிமல்ஸ்க்கு மட்டும் இல்லை, பிளான்ட்ஸ்க்கும். தட் இஸ் வாட் we are going to see today. Okay, so the organisms, microorganisms which is going to cause the disease to us is called the pathogens. அது பேர் என்ன? Pathogens. அது நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது, நமக்கு பிளான்ட்ஸ்க்கு, அனிமல்ஸ் காஸ் பண்ண, அது பேர் என்ன? பேத்தோஜன்ஸ். ஓகே, ஹவ் இட் இஸ் என்டர் இன்டு பாடி? த்ரூ த கட்ஸ். ஏதாவது நம்ம பாடியில் ஏதாவது கை எங்கன்னா போய் செராச்சிக்கிறது, ஏதாவது அப்ரேஷன்ஸ், புண்ணு, ஊண்டு எதனா இருக்குது, கை ஏதாவது கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வழியாக நம்ம பாடியில் இருக்க ஸ்கின்னில் ஏதாவது புண்ணு இருந்தால் அது வழியாக உள்ளே போகிறது. இல்லை அப்படின்னா மவுத் ஆர் த நோஸ் வழியாக. இப்போ எப்படி நம்மளோட மவுத் அண்ட் நோஸ் வழியாக தான் நமக்கு கொரோனா உள்ளே போகுது, ரைட்? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மாஸ்க் கட்டிக்கிறோம். மாஸ்க் கட்டிக்கிட்டால் கண்டிப்பாக நோஸ் வழியாக அந்த வைரஸ் உள்ளே போயிட்டு நமக்கு கொரோனா வராது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு மவுத்து, நோஸு, ஸ்கின்ல ஏதாவது wounds அண்ட் கட்ஸு, ஏதாச்சும் புண்ணு இருக்குது அப்படின்னா அது வழியாக this pathogen will enter, right? So virus is causing a flu or spread through the air. ஆமாம், வைரஸ் வந்து மைக்ரோஆர்கானிசம்ல ஒரு வெரைட்டி, ரைட்? So what it will do? So what it will do? It will do the causing the virus is causing flu. Flu-na என்ன? நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரெஸ்பிரேட்டரி, நமக்கு லங்ஸ் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அது என்ன சொல்லுவோம்? ஃப்ளூ அப்படின்றாங்க. ஸோ நம்ம எப்போ ஒருத்தவங்க இப்போ கொரோனா வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்னீஸ் பண்ணவோ, அவங்க தும்முனாவோ, அவங்க இருமுனாவோ, அவங்க வாயிலேருந்து வர அந்த சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ், அந்த எச்சில் இருக்கு இல்லையா, அது வழியாக நமக்கு அந்த வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே என்டர்ட் ஆகிடும். நம்ம ஈஸியாக வெளியே வந்துட்டுருக்கோம் அப்படின்னா யாராவது இன்ஃபெக்ட் ஆனவங்க, கொரோனா இன்ஃபெக்ட் ஆனவங்க, இல்லை எனி அதர் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனவங்க அதை வந்து ஸ்னீஸ் பண்ணும்போது, காஃப் பண்ணும்போது, இருமும் போது, தும்மும் போது அவங்க வாயிலேருந்து வர எல்லா எச்சு துகள்கள், அந்த ட்ராப்லெட்ஸ் வழியாக ட்ராப்ஸ்குள்ளே குட்டி குட்டி வைரஸஸ் இருக்கும். அது வந்து நம்ம அவங்க பக்கத்துலேயோ இல்லை அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கும்போதும் ஏர் வழியாக நம்ம நோஸ்குள்ளே என்டர் ஆகிட்டு நம்ம ப்ரீத் பண்ணும்போது, when another person's he breathes, it is get entered into that, right? So these are all the table that I am explaining you. This is one of the important detail for you, third detail I think so. So this is, I am going to just pronounce you how to pronounce this bacteria name and bacteria which is causing what type of diseases, how it is transmitted to our body, what are all the symptoms and how can be it is prevented. So இங்கே ஒரு 6 டிசீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 6 டிசீஸில் ஃபஸ்ட்டு 2 டிசீஸ் பாக்டீரியா காஸ் பண்ணுது, அதுக்கு அடுத்த 2 டிசீஸ் வந்து வைரஸ் காஸ் பண்ணுது, லாஸ்ட்டாக 2 இருக்கிறது வந்து என்ன காஸ் பண்ணுது? நம்மளோட parasite cause பண்ணுது. So what is a bacteria, what is a virus, what is a fungi, what is a protozoa, everything we have studied in the second video itself, right or not? First and second video itself we have studied. So now they are telling what is the 2 bacteria which is causing a pathogen, which is causing a disease to humans. Okay, so நான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், அது தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு என்ன டிசீஸ் வருது, அந்த டிசீஸ் பேர் என்ன, அந்த டிசீஸ் காஸ் பண்ணுற பாக்டீரியா, அந்த பாக்டீரியா எப்படி நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகுது, அதுக்கு நமக்கு என்ன சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, நெக்ஸ்ட் வேக்சின், அதுக்கு என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுக்கலாம், அது வராமல் எப்படி தடுக்கிறது, அதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிசீஸ் நேம் இஸ் tuberculosis caused by mycobacterium tuberculosis. Example bacteria.
So how it is entered into the human body? Through the air and the sputum of infected persons. சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓப்பனாக ஸ்பிட் பண்ணுவாங்க, அப்படியே எச்சு துப்புவாங்க ரோட்லேயே, இல்லை அப்படியே சளி சிந்தி போடுவாங்க. ஸோ அதுதான் ஸ்பூட்டம்னா என்ன, சளி. ஸோ அவங்க டியூபர்குலோசிஸ் இருக்க இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் ஸ்பிட் பண்ணாங்க, சளி போட்டாங்க, தும்முனாங்க, இருமுனாங்க அப்படின்னா அது வழியாக நமக்கு இன்னொரு பர்சன்ஸ்க்கு வரும். ஸோ நமக்கு டிபி வந்தால் பர்சிஸ்டன்ட் காஃப் இருக்கும், பிளட் மியூக்கஸ், அதாவது அந்த சளியில் பிளட் இருக்கும், லாஸ் ஆஃப் வெயிட் ரொம்ப கம்மியாகும், நம்மளால் சுவாசிக்கவே முடியாது, அதுதான் ப்ரீத்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வராமல் இருக்க என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா, குழந்தை பிறந்து ஒரு 2 daysல பிசிஜி வேக்சின் பண்ணுவாங்க. எதுக்கு? டு ப்ரிவென்ட் திஸ் tuberculosis disease. Next is cholera disease, that is caused by Vibrio cholerae. இது ஒரு பாக்டீரியா which is caused by contaminated food and water. ஓகே, நம்ம ஃபுட்டு சமைக்கிறோம், அது அப்படியே ஓப்பன்லேயே விட்டுறோம், சரியாக மூடி வைக்கல, எங்கன்னா வந்து வருது, ஹவுஸ் ஃப்ளைஸ் வருது. ஃப்ளைஸ் வந்து எங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லேயே டாய்லெட் போயிருப்பாங்க, யூரின் போயிருப்பாங்க, அதில் உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்ற தண்ணி, குடிக்கிற தண்ணியில் போய் அந்த ஃப்ளை உட்காந்துன்னா அங்கே இருக்க பாக்டீரியாவை இது வந்து இங்கே கேரி பண்ணி கொண்டு வந்து வச்சிரும். ஸோ அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டா நமக்கு வாட்டரி டயேரியா, ரொம்ப தண்ணியாக இருக்கும், நம்ம டயேரியா எப்படி இருக்கும், தண்ணியாக இருக்கும், லூஸ் மோஷன் ஆகும், வாமிட்டிங் இருக்கும், ரேபிட் டீஹைட்ரேஷன்னா வில் பி ஹேவிங், சுத்தமாக பாடியில் தண்ணியே இருக்காது, நமக்கு டயேரியா ஒரு சைடு லூஸ் மோஷன் ஆகி ஒரு சைடு வாமிட்டிங் போய் பாடியில் தண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுவோம், அதுதான் ரேபிட் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? இட் கேன் பி ப்ரிவென்டட் பை யூசிங் ஆஃப் ஆன்டிக்ளோரா வேக்சின், மெயின்டைனிங் த பர்சனல் ஹைஜீன். ஒன்று ஆன்டிக்ளோரா வேக்சின் எடுத்துக்கணும், இன்னொன்று வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். நம்ம வந்து டாய்லெட்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணணும், நல்லா ஹேண்ட் வாஷ் சொல்யூஷன் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ப்ளஸ் சமைக்கும் போது பாத்திரத்தெல்லாம் நல்லா குக் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் கண்டெய்னர் சமைச்சதெல்லாம் மூடி வைக்கணும். அப்போ தான் வந்து ஹவுஸ் ஃப்ளைஸ் எதுவும் வந்து உட்காராது நம்ம சாப்பிட்றது ஃபுட்டில். நெக்ஸ்ட் காமன் கோல்டு இஸ் காமனாக நமக்கு வர இல்லை, சளி பிடிக்கும்ல, அதுதான் காமன் கோல்டு. தட் இஸ் காஸ்ட் பை இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இது எப்படி வருது? த்ரூ த ஏர் வழியாக தான் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு வருது. இது வந்துச்சு அப்படின்னா நமக்கு மூக்கில் வந்து சளி வந்துகிட்டே இருக்கும், அதான் ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங்னா தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான். நெக்ஸ்ட் ஐசோலேஷன் ஆஃப் பேஷண்ட். ஸோ இந்த மாதிரி இருந்தோம்னா பேஷண்ட்டு தனியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க சுவாசிக்கிற ஏர், அவங்க ஸ்னீஸ் பண்ணும்போதோ தும்மும் போதோ அவங்க மூலிமா இன்னொருத்தருக்கு வர்றதுனால அவங்க ஐசோலேட்டடாக தனியாக இருந்துக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் ரேபிஸ் இஸ் த ரேபிடோவிரிடே அப்படிங்கிற ஒரு வைரஸ் காஸ் பண்ணுது. ரேபிஸ் அனிமல் பைட். ஓகே, ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சி நாய் கடிச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அது கடிச்சதுன்னா என்ன சொல்லுவாங்க? ரேபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்ததுன்னா நமக்கு ஃபீவர் இருக்கும், ஹாலுசினேஷன், பேரலைசிஸ், இன்எபிலிட்டி டு ஸ்வாலோ. அதாவது என்னென்னா ஃபீவர் வரும், இன்னொன்று ஹாலுசினேஷன்னா பிரம்மை, எதுவுமே ஒரு விஷயம் நடக்காத மாதிரி இருக்கும், ஆனால் அது நமக்கு நடந்திருக்காது, ஆனால் அது நடந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணிப்போம், அதுதான் ஹாலுசினேஷன். ஏன்னா இந்த ரேபிஸ் வைரஸ் வந்து நம்ம பிரெயினை போய் அட்டாக் பண்ணுறதுனால சில விஷயங்கள்லாம் நடக்காமே நடந்துருச்சுன்ற மாதிரி நம்ம நினைப்போம். பிரம்மை அப்படின்னு சொல்லுவோம்ல, பிரம்மை, கற்பனை, அந்த மாதிரி ஃபேண்டசியா, அந்த மாதிரி. பேரலைசிஸ், இன்னபிலிட்டி டு ஸ்வாலோ, எது ஒன்றையும் சாப்பிட்டா நம்மளால் முழுங்க முடியாத மாதிரி ஒரு பேரலைசிஸ் ஆகிடும் மவுத்தில். ஓகே, ஸோ இது கேன் பி ப்ரிவென்டட் பை யூசிங் ஆஃப் ஆன்டி ரேபிஸ் வேக்சின், ரைட்? நெக்ஸ்ட் அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னா இட் இஸ் காஸ்ட் பை என்டமீபா ஸ்டெலிட்டிகா, தட்ஸ் இட்ஸ் அ ப்ரோட்டோசோவா. இதுவுமே ஃபுட் அண்ட் வாட்டர் ஃப்ளைஸ், ஏதாவது நம்ம இன்ஃபெக்டட், ஏதாவது ஒரு பர்சன் ஓப்பனில் டாய்லெட் போனாங்க அப்படின்னா அதில் ஒரு ஃப்ளைஸ் உட்காந்துட்டு வந்து நம்ம ஃபுட் வாட்டரில் உட்காந்து அந்த வில் பி கெட்டிங் அ சிவியர் டயேரியா அண்ட் பிளட் இன் த ஸ்டூல்னா மோஷன் சாம்பிளில் பிளட் வர்றது. ஓகே, ஸோ ப்ராப்பர் சானிடைசேஷன் டு பி ஃபாலோட் அண்ட் மெட்ரனிடோசால் ஆன்டிபயோட்டிக் டு பி அட்மினிஸ்ட்ரேட்டட். ஸோ இது வந்ததுன்னா மெட்ரனிசோல் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் மருந்து எடுத்துக்கணும். இன்னொன்று ப்ராப்பர் சானிடைசேஷன், பாத்ரூம் போயிட்டு வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சொல்யூஷன் போட்டு, ப்ளஸ் நல்லா குக் பண்ணணும், க்ளீனாக நம்மளே வச்சுக்கணும், ஹைஜீனிக் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மலேரியா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா. ஃபீமேல் அனஃப்ளாஸ் மஸ்கிட்டோ கடிக்கிறதுனால வருது. எந்த மஸ்கிட்டோ? அந்த மஸ்கிட்டோ பேர் என்ன? ஃபீமேல் அனஃப்ளாஸ் மஸ்கிட்டோ. அனஃப்ளாஸ் தான் அதோட பேர். அனஃப்ளாஸ் வெரைட்டியில் மேல் இல்லை, ஃபீமேல் கடிக்கும் போது நமக்கு இது வருது. நாசியானா வாமிட்டிங் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது தான் நாசியா. நெக்ஸ்ட் வாமிட்டிங்னா ஆஸ் யூஷுவல் வாமிட்டிங், ஹை ஃபீவர் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஆன்டி மலேரியல் ட்ரக்குன்ற குயினனைன், குளோரோகுயினனைன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக மஸ்கிட்டோ நம்மளை கடிக்காமல் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸோ இல்லை நெட்டோ, மஸ்கிட்டோ காயில்ஸோ, இல்லை ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸு, ஃபுல் ஹேண்ட் பேண்ட்ஸு இந்த மாதிரி போட்டு நம்ம பாடியை கவர் பண்ணிக்கலாம். தட் இஸ் பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஐம் கமிங் டு தி டிசீஸ் காஸ்ட் பை மைக்ரோஆர்கானிசம் இன் அனிமல்ஸ். அனிமல்ஸ்க்கு எப்படி டிசீஸ் காஸ் பண்ணுது? அந்த டிசீஸ் பேர் என்ன? தட்ஸ் நேம் இஸ் ஆந்த்ராக்ஸ். யார் அஃபெக்ட் பண்ணுது?
இட்ஸ் ஆல்சோ அஃபெக்ட் த ஹியூமன்ஸுமே இந்த ஆந்த்ராக்ஸ் டிசீஸ்ன்றதை அஃபெக்ட் பண்ணும் மோஸ்ட்டாக அனிமல்ஸ். அது காஸ்டு பை பாக்டீரியா கால் பெசிலஸ் ஆந்த்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா நம்ம பாடியில் கண்டாமினேட்டட் சாயில் அண்ட் ஃபுட் வழியாக அனிமல்ஸோட பாடியில் போய் அனிமல்ஸ்க்கு வந்து டிஃபிகல்ட்டி இந்த ப்ரீதிங், மூச்சு விட முடியாது. அதுக்கு ஒரு அன்கான்ஷியஸ்னஸ், அதுக்கு ஒரு நினைவே இருக்காது, நினைப்பே இல்லாமல் போகும். லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசி இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்க, டிசீஸ் காஸ்ட் இந்த திஸ் திங் சிம்டம்ஸ் ஆஃப் தி ஆந்த்ராக்ஸ். ஸோ அனிமல்ஸ்க்கு இது வராமல் இருக்குன்னா அனிமல்ஸ்க்கு ஆந்த்ராக்ஸ் வேக்சின் போகணும். இன்னொன்று ஃபுட் அண்ட் மவுத் டிசீசஸ். இது வந்து அப்பத்தோ வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ், ஏர் அண்ட் அனிமல் வெக்டர்ஸ்னால வர்றது. ஃபீவரு, பிளிஸ்டர்ஸ் இந்த மவுத், வாயில் ஃபீவர் வரும். வாயில் பார்த்தோம் அப்படின்னா கொப்பளமாக தண்ணி கொப்பளை மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ் ஆயிடுவாங்க. மில்க் ப்ரொடக்ஷன், இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வந்து அனிமல்ஸில் பார்த்தோன்னா மில்க் ப்ரொடக்ஷன் அவ்வளோவா இருக்காது. நெக்ஸ்ட் இதுக்கு ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வேக்சின் அந்த அனிமல் கொடுத்தோம்னா அனிமல் வந்து இந்த டிசீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் டிசீஸ் காஸ்ட் பை மைக்ரோஆர்கானிசம் இன் பிளான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிட்ரஸ் கேன்கர் அப்படின்ற ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ சிட்ரஸ் கேன்கர் அப்படிங்கிறது ஒரு டிசீஸு. ஜாந்தோமோனாஸ் ஆக்சோனோபோடிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா ஏர்லேயும் வாட்டர்லேயும் போய் லெமன் பிளான்ட் இருக்கு இல்லையா, லெமன் இருக்கு இல்லையா, இங்கே இந்த லெமனில் எப்படி மஞ்சளாக கருப்பாக புளியாக இருக்கு இல்லையா, பர் லீஷன்ஸ் ஆன் லீவ் ஸ்டெம்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்னால் இந்த எலுமிச்சை பழத்துலேயும் எலுமிச்சை பழ மரத்தில் இருக்க ஸ்டெம் அதோட தண்டுலேயும் அதோட இலைங்கள்லையும் இந்த மாதிரி டிசீஸ் காஸ் பண்ணிடும். காப்பர் பேஸ்டு பாக்டீரிசைட்ஸ் கேன் பி யூஸ்ட். ஸோ இந்த டிசீஸ் இந்த பிளான்ட்டுக்கு, இந்த லெமன் ட்ரீக்கு வராமல் இருக்கணும்னா காப்பர் பேஸ் பண்ண ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து நம்ம அடித்தோம் அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து இந்த பாக்டீரியாலேருந்து தப்பிச்சுக்கும். இன்னொன்று பொட்டாட்டோ பிளைட் டிசீஸ்னால் பைட்டோப்தாரே இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கை வெரைட்டி. ஓகே, இது வந்து பாக்டீரியா கிடையாது, இதுதான் பாக்டீரியா, இது வந்து ஃபங்கை வெரைட்டி. ஏர் மூலிமா ப்ரௌன் லீஷன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த டியூபர்ஸ்னால் பொட்டேட்டோ மேலே பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி லீஷன்ஸ்னால் புண்ணாக இருக்கும். அதுதான் வந்து பிளைட் டிசீஸ், பொட்டேட்டோ பிளைட் டிசீசஸ் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபங்கிசைட்ஸ், அதாவது ஃபங்கிசைட்னா பூஞ்சை, இது வந்து ஃபங்கை தானே, இந்த ஃபங்கை கில் பண்ணுற பூச்சிக்கொல்லி மருந்து போட்டால் இந்த பிளான்ட்டு இதுலேருந்து காப்பாற்றலாம். நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸ் இந்த ஃபுட் ப்ராசஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் காமன்லி யூஸ்ட் இந்த மைக்ரோஆர்கானிசம், ஈஸ்ட், பாக்டீரியா, மோல்ஸ், நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. ரைட், ஃபர்மெண்டேஷன் பை மைக்ரோஆர்கானிசம்ஸ் ரிசல்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட், ஆல்கஹால் அண்ட் எஸ்டர்ஸ். இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிசர்வ் த ஃபுட் அண்ட் ஹைஜீனிக் டிஸ்டிங்டிவ் நியூ ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபுட் ப்ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னா ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ப்ரிசர்வ் பண்ணுறதுனா பாதுகாக்கிறது. எப்படி, ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ட்ரெடிஷ்னல், அனதர் ஒன்று வந்து மாடர்ன் மெத்தட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கான், ட்ரெடிஷ்னல் மெத்தட் சொல்லியிருக்கான். ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா எப்படி நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா உனக்கு தெரியும். இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ச் அண்ட் சுகர்ஸ் இன்டு ஆல்கஹால் அப்படின்றாங்க. ஸோ ஸ்டார்ச்னா என்னது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து இட்லி மாவு அரைக்கிறாங்க, அரைச்சிட்டு நல்லா உப்பு போட்டுட்டு இட்லி மாவு, அரிசி மாவு, உளுந்து மாவு அரைக்கிறாங்க, நல்லா கரைச்சிட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடுறாங்க. ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து இட்லி ஊற்றுறாங்க. எப்படி, ஒரு பாத்திரத்தில் வந்து பாதி அளவுக்கு ஊற்றி வச்சாங்கன்னா அந்த பாத்திரமே என்ன ஆகும், நிறைய அளவுக்கு புஃப்னு வந்துடும் மாவு. அது எதனால, பிகாஸ் ஆஃப் த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ். அந்த மாவில் இருக்க ஈஸ்டெல்லாம் என்ன ஆகுது, ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் காஸ் பண்ணுது. அதனால தான் அது என்ன ஆகுது, நல்லா நுரைச்சி வெளியே வருது. ஓகே, அதேமாதிரி பிக்கிளிங்னா ஊறுகாய் போடுறது. ஊறுகாயில் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக பிக்கிளிங் இஸ் a method to preserve the antimicrobial liquid. ஸோ பிக்கிளிங்லேயே 2 டைப் இருக்குது. கெமிக்கல் பிக்கிளிங், ஃபர்மெண்டேஷன் பிக்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் பிக்கிளிங்னா ஃபுட் இஸ் பிளேஸ்ட் இன் த எடிபிள் லிக்விட் தட் கில்ஸ் த பாக்டீரியா அதர் ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் வினிகர், ஆல்கஹால், வெஜிடபிள் ஆயில். உனக்கே தெரியும், நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணெய், வெஜிடபிள் ஆயில்னா எண்ணெய், எல்லா எண்ணெயுமே அந்த மாதிரி எண்ணெய்கள் இருக்கிறது, ஆல்கஹாலோ இல்லை வினிகரோ ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணும்போது போட்டால் ஊறுகாயில் இருக்க பாக்டீரியா செத்துரும். அதுதான் கெமிக்கல் பிக்கிளிங். ஃபர்மெண்டேஷன் பிக்கிளிங்னா பாக்டீரியா இந்த லிக்விட் ப்ரொடியூசிங் ஆர்கானிக் ஆசிட் ஆஸ் ப்ரிசர்வேஷன். ஸோ ஃபர்மெண்டேஷன் பிக்கிளிங்கில் பாக்டீரியா இருக்கும், அந்த பாக்டீரியாவே ஒரு ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் அந்த பிக்கிள் எப்படி இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட், லாக்டிக் ஆசிட் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் lactobacillus. Okay, next one technique is boiling technique. boilingங்கிறது என்ன அப்படின்னா,
மைக்ரோப்ஸ் வந்து இப்போ பால் இருக்குது அப்படின்னா பால் பேக்கெட் வருது அப்படின்னா பால் பேக்கெட் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க ஒரு 2-3 கொதி விட்டக்கப்புறம் தான் டீயோ காஃபியோ பூஸ்ட்டோ போட்டு குடிப்போம், ரைட்? ஏன் திருப்பி நம்ம சூடு பண்ணுறோம்? பாலில் இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாம் சாகிறதுக்கோசரம். தண்ணியுமே நம்ம ஆர்ஓ வாட்டர் வாங்குகிறோம், இல்லை கேன் வாட்டரோ ஆர்ஓ வாட்டர் வாங்கினா கண்டிப்பாக சில டைம் மழை காலத்தில் நல்லா பாயில் பண்ணி தான் குடிப்போம். ஏன்னா பாக்டீரியாவில் இருக்க பாக்டீரியாலாம் செத்துரும். இது ஒன் ஆஃப் த ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட். சுகரிங்னா உனக்கே தெரியும். Sugar is used to preserve the fruits is an antimicrobial syrup with fruits such as apple, peach, plums or crystallized form. சில சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்க ஆப்பிள், பீச்சஸ், ப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் சிரப்பில், அதாவது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா சுகர் சிரப்பு காய்ச்சி அதில் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சாங்கன்னா இந்த ஃப்ரூட் அப்படியே என்ன ஆகிடும், இந்த சூடு குறைஞ்சோடனே சிரப்பு என்ன ஆகிடும், சர்க்கரை பாகு காய்ச்சிரும் இல்லையா, அந்த பாகு என்ன ஆகும், அப்படியே வெள்ளையாக அது சூடு குறைஞ்சோடனே வெள்ளையாக மாறி கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும். திருப்பி சுகர் ஃபார்ம்க்கே அது வெள்ளையாக மாவு மாதிரி வந்துடும் இல்லையா, அந்த ஃபார்மில் நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை ப்ரிசர்வ் பண்ணலாம். அது ஒரு மெத்தட் கால்டு சுகரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் மெத்தட்னா என்னென்னா பெரிய ஆவின் ஆரோக்கிய டைரிலாம் இருக்குல்ல, மில்க் டைரி, அங்கெல்லாம் இவங்க இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி டெய்லி மில்க் பேக்கெட் நமக்கு வருது, அவங்க மில்க்கை வந்து மில்க் மேன்ட்டேருந்து வாங்கி மில்க்கை ப்ராசஸ் பண்ணுறதுனா என்ன, அதில் இருக்க பாக்டீரியாவெல்லாம் கில் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்க, யார் இதை டிஸ்கவர் பண்ணா, இட் இஸ் டிஸ்கவர்ட் பை லூயிஸ் பாஸ்டர் இந்த இயர் ஆஃப் 1862. அப்படிங்கிற மில்க்கை வந்து 70 டிகிரிக்கு சூடு பண்ணி உடனே 10 டிகிரிக்கு கூல் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் நல்லா 70 டிகிரிக்கு ஹீட் பண்ணி 10 டிகிரிக்கு கூல் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு பாஸ்டரைசேஷன். ஸோ அப்படி பாஸ்டரைஸ் பண்ண, அதாவது அந்த ஹீட்டுக்கு சூடு பண்ணி டக்குன்னு உடனே 10 டிகிரி சென்டிகிரேட்க்கு கூல் பண்ணால் அதில் பாக்டீரியா வராது. உடனே அதை வந்து ஒரு ஸ்டெர்லைஸ்டு ஒரு சுத்தமான பாட்டிலில் போட்டு இல்லை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க, ஃப்ரீசரில் வச்சிடறாங்க. புரியுதா? அதுதான் பாஸ்டரைசேஷன் அண்டர் த மாடர்ன் டெக்னிக் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஸோ ஃபுட் ப்ரிசர்வேஷன் ஓகே. Next I am coming to the food production. So probiotics are the live food supplements used as in yogurt and other milk product. So Lactobacillus acidophilus bifidobacterium bifidum. So Lactobacillus acidophilus na enna appadina இந்த பாக்டீரியா பத்தி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல I had explained you. Lactobacillus acidophilus அப்படிங்கிறது நம்ம பாடியில நம்மளோட இன்டெஸ்டைன்ல நம்மளோட குடல்ல இருக்க ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவோட வேலை என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்கும் விட்டமின் பி விட்டமின் ஏ எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எது? இந்த Lactobacillus acidophilus அப்படிங்கிற இந்த பாக்டீரியா. அதனால இதோட யூஸ்ஃபுல்னஸ் நமக்கு கிடைக்கிறதுனால இது பேர் என்ன? ப்ரோபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ்னா ஒரு விஷயத்துக்கு எகெயின்ஸ்டா, ப்ரோபயோட்டிக்ஸ்னா ஒரு விஷயத்துக்கு பாசிட்டிவா, அதாவது ஹெல்ப்பிங்கா. நம்ம பாடிக்கு டைஜஷனுக்கும் விட்டமின் ப்ரொடக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுறது யார்? லாக்டோபெசிலஸ் அசிடோஃபிலஸ். அது எங்கே இருக்குது? நம்ம பாடியோட ஹியூமனோட இன்டெஸ்டைனில், எல்லா ஹியூமன்லேயும் இது இருக்குது. ஓகே. ஸோ இன்னொரு பாக்டீரியானா பைஃபிடோபாக்டீரியம் பைஃபிடம். ஸோ இந்த பாக்டீரியா இம்ப்ரூவ் த மைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரம் இந்த கட்னா என்னது அப்படின்னா நம்ம வயிறு. நம்ம வயிற்றில் இருக்க நிறைய இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறது எது? நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த 2 பாக்டீரியா தான். என்ன மேம் பண்ணுது அப்படின்னா டிக்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர். இப்போலாம் சொல்கிறாங்களே நிறைய கேன்சர் வருது. கோலன் கேன்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா குடலில் பெரிக்குடல் சிறுகுடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் 2 இருக்குது. அங்கே கேன்சர் எதுவும் வராமல் அந்த ரிஸ்க்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்த 2 பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப் டு த கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன். நிறைய பாடியில் நிறைய கொலஸ்ட்ரால் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தால் என்ன ஆகும்? வயிறு தொப்பை போட்டுரும். ஸோ அந்த மாதிரி தொப்பை போடாமல் நிறைய நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க ஃபேட்டை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணாமல் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி நம்ம பாடி ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட். ஸோ இட் இஸ் யூஸ்ட் டு டிக்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் colon cancer as well as the cholesterol absorption. It is preventing the a lot of fat absorption by these Lactobacillus acidophilus and bifidobacterium bifidum. Okay. Next is relationship between man and microbes, balances and imbalances and uses. ஓகே. ஒரு ஹியூமன் இருக்கானா அவனுக்கும் அந்த மைக்ரோப்ஸ்க்கும் இடையில என்ன இருக்குது? ஸோ அதை பேலன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இம்பேலன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? பேலன்ஸ்னால் இவ்வளோ தான், ஒரு பாக்டீரியானா இவ்வளோ தான் பாடியில் இருக்கணும், அவ்வளோதான் இருக்கணும். அதை விட கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறது தான். thousands of bacteria, fungi or microbes are which are living in our gut. கட்னா என்னது? நம்ம இன்டெஸ்டைன், நம்ம குடல்ல நம்ம வயிற்றில் இருக்கிறது. ஓகே. இட் இஸ் எசென்ஷியல் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் த குட் ஹெல்த். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் லாஸ்ட் ஸ்லைடில். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிவென்ட் தி லாட் ஆஃப் ஃபேட் அப்சர்ப்ஷன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அவாய்ட் த ரிஸ்க் ஆஃப்
colon cancer. So it break down the toxins, manufacture some vitamins, essential amino acid to form the barrier against invaders. இந்த ரெண்டு lactobacillus acidophilus bifidobacterium bifidum இருந்தாதான் ரெண்டு பாக்டீரியா வந்து ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி மற்ற எந்த பேட் பாக்டீரியாஸ், இந்த பேட் வைரஸ், இந்த கொரோனாலாம் இருக்குல்ல, இது மாதிரி எது நம்ம பாடிக்குள்ளே வந்தாலும் அதை நம்ம பாடியில் டிசீஸ் காஸ் பண்ணாமல், நமக்கு எந்த டிசீஸையும் காஸ் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ரெண்டு பாக்டீரியா தான். சில விட்டமின்ஸ், சில அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பாடிக்கு ஒரு பெரிய சோல்ஜர் மாதிரி இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹெல்த் அண்ட் வெல் பீயிங்காக இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ the gut ensures that the body is absorbing all the important nutrients, so it is to functions at its highest level. அதோட highest levelக்கு நமக்கு என்ன பண்ணுது, நம்ம பாடியை ensures பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரையான்ஸ். ப்ரையான்ஸ் தான் என்ன அப்படின்னா, ப்ரையான்ஸ் வந்து ப்ரையான்ஸ் வீரியான்ஸ் அப்படின்னு ரெண்டு படிப்பீங்க. ப்ரையான் வீரியான் ரெண்டுமே வந்து வைரஸோட ஒரு டைப் தான், வைரஸ் கிடையாது, இட் இஸ் அ டைப் ஆஃப் வைரஸ். Word prion is derived from the proteinaceous infectious particle. ஸோ இது ஒரு ப்ரோட்டீன் தான். இது என்ன மேம் அப்படின்னா, இது ஒரு ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீனோட வேலை என்ன அப்படின்னா, இது நமக்கு டிசீஸ், இதுவுமே சில டைம் நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணும். ஓகே, அப்படி என்ன மேம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ தான் இருக்குது. ஸோ அந்த வெறும் டிஎன்ஏ ஆர்என்ஏ வித் ப்ரோட்டீனோட நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது. ப்ரையான்னா என்ன அர்த்தம், ப்ரோட்டீனீஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல். ஸோ ஒரு ப்ரோட்டீன் பார்ட் தான் நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணும். அப்படி அதுக்குள்ளே என்ன இருக்குது, டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ தான் இருக்குது. ஓகே, ஸோ இது நமக்கு என்ன மேம் காஸ் பண்ணோம் அப்படின்னா, இது நம்ம பிரெயினை அட்டாக் பண்ணுற அளவுக்கு டிசீஸ் காஸ் பண்ணும். இட் இஸ் அஃபெக்ட்ஸ் அவர் பிரெயின் ஆஸ் வெல் அஸ் இட் அஃபெக்ட்ஸ் தி நியூரல் டிஷ்யூஸ். ஓகே, அண்ட் இட் இஸ் ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீன். ஸோ என்ன டிசீஸ் மேம் காஸ் பண்ணும் பிரெயினில் அப்படின்னா, குருட்ஸ்பீல் ஜேக்கப் டிசீஸ். எப்படி படிக்கணும், குருட்ஸ்பீல் ஜேக்கப் டிசீஸ் அண்ட் குரு அசோசியேட்டட் கென்னபிலிசம். ஸோ குருட்ஸ்பீல் அதாவது சிஜேபிடி, ஓகே, சிஜேடி ஆர் குருட்ஸ்பீல் ஜேக்கப் டிசீஸ் அப்படிங்கிற டிசீஸையும் குரு அப்படிங்கிற டிசீஸையும் நமக்கு காஸ் பண்ணும். இது ரெண்டுமே வந்து பிரெயின் ரிலேட்டட் டிசீஸ் தட் இஸ் காஸ்டு பை ப்ரையான்ஸ் தட் இஸ் கால்ட் proteinaceous infectious material consisting of DNA or RNA. This is next virion. What is a virion? Virion is an entire virus particle consisting of outer protein shell called capsid and inner core of nucleic acid. Virionன்றது பார்த்தோம் அப்படின்னா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருக்குது. ஓகே, ஒரு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ இருக்குது, அதை சுற்றி ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். பட் அதுவுமே நமக்கு டிஎன்ஏ காஸ் பண்ணுது, அதுவுமே நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது. இதுக்குள்ளே இருக்க இந்த வீரியானுக்குள்ளே இருக்கிறது டிஎன்ஏவும் இருக்கலாம், ஆர்என்ஏவும் இருக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். Okay, it is found outside the cell, that is called extracellular. It is known as the virion. It infects the living tissues. Living tissues na living normala நம்ம நல்லா இருக்க உடம்பு போய் இன்ஃபெக்ட் பண்ணுறது living tissues. Book back questions, filling the blanks, true or false, short answers type, long answers type. Thank you students.